ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல வந்து 6ஆம் வகுப்பு இயல் 1 வந்து பார்க்க போறோம். 6ஆம் வகுப்பு இயல் 1ல எல்லா கொஸ்டினுமே நம்ம ஒன்லைனா வந்து பார்க்க போறோம். இப்ப சப்போஸ் நீங்க 6ஆம் வகுப்பு இயல் 1 ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து நீங்க ஒரு டெஸ்ட் மாரி அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்ல படிக்கல அப்படின்னா வந்து நீங்க இந்த கொஸ்டின பார்த்தாலே போதும். நீங்க இயல் 1 ஃபுல்லா வந்து கவர் பண்ண மாரி ஆயிரும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து பார்ப்போம். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டாத பெயர். அதாவது இயல் 1ல வந்து இன்பத்தமிழ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு பாட்டு இருக்கும். அதுல வந்து பாரதிதாசன் தமிழ்ல வந்து நெறைய இது கூட கம்பேர் பண்ணியிருப்பாரு. தமிழுக்கு நிலவென்று பேர், மனமென்று பேர், தமிழெங்கள் இளமைக்கு பால் அப்படின்னு சொல்லி நெறைய கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டாத பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கடல். நெக்ஸ்ட்டு இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள விளைவு என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் சி வளர்ச்சி. இதுல வந்து நெறைய சொல்லியிருப்பாங்க. வாழ்வுக்கு நிருமித்த ஊர், புகழ்மிக்க புலவருக்கு வேல், தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். எதுக்கு எதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாடல் பார்த்து ஞாபகம் வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தமிழெங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வான். அடுத்து தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல். தமிழுக்கு டேஷ் என்ற பெயர், அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர். ஆப்ஷன் டி. அடுத்து இன்பத்தமிழ் பாடல்களின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்ட கொஸ்டின். இல்லை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பாடல் லைனை வச்சு நம்ம மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ விளைவுக்கு நீர், இளமைக்கு தோல், அறிவுக்கு பால், புலவருக்கு வேல். பாரதிதாசன் இயற்பெயர். பொதுவா ஒரு கவிஞரை பத்தி படிக்கும் போது அவருடைய இயற்பெயர், அப்புறம் அவர் என்ன நூல்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம வரிசையா வந்து படிச்சுட்டே வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாரதிதாசன் வந்து பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். இதை வந்து 6th புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, 10th கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம பொதுவாக வந்து பாரதிதாசன் பத்தி படிக்கும் போதே எந்த ஸ்டாண்டர்ட்ல படிச்சாலும் அவரை பத்தி எந்தெந்த புக்லலாம் சொல்லியிருக்காங்க 6th to 10th இல்லை 12th வரைக்கும் என்னென்ன புக்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை அவர் பேர் வரும்போதெல்லாம் நம்ம அதை சொல்லி பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். அடுத்து தவறான கூற்றை கண்டறிக. பாரதியாரின் கவிதைகள் மீது கொன்ற பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார். கரெக்டு. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் தேசிய கவி என்னும் சிறப்பிக்கப்படுகிறார். ஸோ அதில் வந்து எந்த ஆப்ஷன் தப்பு அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி தான் வந்து தப்பு. இன்பத்தமிழ் பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் டேஷ் எனும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் பி தமிழ். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். அசதி. நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். பி. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று. இது எல்லாமே வந்து புக் பேக் கொஸ்டின் தான். நம்ம தமிழ் படிக்கும்போது புக் பேக் கொஸ்டின் எல்லாமே வந்து தரவா இருக்கணும். அது போக உள்ளதுமே எல்லாம் தரவா இருக்கணும். ஆனால் புக் பேக் கொஸ்டின்ல எந்த கொஸ்டினுமே நமக்கு வந்து தெரியாம இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம புக் பேக் கொஸ்டின்லாம் தரவா வந்து இருக்கணும். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர். ஏ. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். டேஷ் போன்ற உண்மை ஊட்டும் மொழி, உயர்ந்த டேஷ் தரும் மொழி தமிழ். ஆப்ஷன் பி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? சி மாணிக்கம். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பெருஞ்சித்திரனார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு, குய்யாக்கனி, பாவியக்குத்து, என் கதை முதலான நூல்களில் பெருஞ்சித்திரனார் இயற்றாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து என் கதை. பெருஞ்சித்திரனார் இயற்ற நூல் வந்து உலகியல் நூறு, பாவியக்குத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, கொய்யாக்கனி, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள். இது எல்லாமே இது ஏற்ற நூல். இது வந்து 6th கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, 10th பாதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் படிக்கும் போது 6th 10th ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணியே படிச்சிடணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஈஸியாக எழுதின பாட்டெலாம் வந்து வரிசையாக வந்து ஞாபகத்துக்கு வரும். இவர் எழுதின 3 இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம்.
கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் டேஷ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் ஏ கனிச்சாறு. கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? ஆப்ஷன் சி 8. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் சுருங்கிவிட்டது டேஷ் சுருங்கிவிட்டது, மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும். பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டு இருக்கும். ஏ. 8 பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. கீழ்கண்டவற்றுள் தவறான விடை எது? மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் அனைத்து மொழிகளும் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. ஆப்ஷன் டி தான் ராங்க. ஏன்னா எல்லா மொழிக்குமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ரெண்டும் இருக்கும்னு சொல்ல முடியாது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர். ஆப்ஷன் ஏ பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் என் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாடியவர் ஏ பாரதியார். பாரதியாரும் பாரதிதாசனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ பாரதியார் சொன்ன கோட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்க, பாரதிதாசன் சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ரெண்டுத்தையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்க ஈஸியாக இருக்கும். டேஷ் தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. ஆப்ஷன் ஏ வலஞ்சுழி. வலஞ்சுழி எழுத்துக்கள் அல்லாதது எது? ஆப்ஷன் டி ட. இடஞ்சுழி எழுத்துக்கள் எவை? டி. தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம். ஏ தொல்காப்பியம். தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் அப்பத்தேவாரம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆடப்படும் இலக்கியம் சிலப்பதிகாரம், வஞ்சிப்பாண்டம். தமிழன் கிளவியும் அதனோரற்றை என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். சி. தமிழன் கண்டாய் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் திருத்தாண்டகம். தவறான தொடரை கண்டறிக. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும். உயர்திணை அஃறிணை என இருவகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை அக் பிளஸ் திணை அஃறிணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். இல்ல ஆப்ஷன் டி தான் ராங். இதுல ஆப்ஷன் டில என்ன தப்பு அப்படின்னா, ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணையை அல் பிளஸ் திணைன்னு வரும். இதுல அக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் அதான் ராங். அடுத்து மா எனும் ஒரு சொல் தரும் பொருட்கள் யாவை? மா எனும் ஒரு சொல் தரும் பொருட்கள் யாவை? ஆப்ஷன் டி. மா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா வரும்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இப்படி நிறைய மீனிங் இருக்கு. அடுத்து 48வது கொஸ்டின் பார்க்க போறோம். பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் நன்னூல். இரண்டுமே இலக்கண நூல். 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள். திருக்குறள் நாலடியார் அறநூட்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியங்கள். பூவின் டேஷ் நிலைகளுக்குள்ளும் தோன்றுவது முதல் உறைவது வரை தனித்தனி பெயர்களில் தமிழில் உண்டு. மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் உண்டுன்னா 7 ஸ்டேஜஸ் உண்டு. தாவர இலை பெயர்களுள் எது சரியானது? ஆப்ஷன் டி. எல்லாமே ஆப்ஷன் சேமா தான் இருக்கு. ஆளரசு, மா, பலா, வாழை இதுதான் இலை. அகத்தி, பசலை, முருங்கைக்கீரை, அருகு, கோரை, புல்லு, நெல், வரகு, தாழு. தாவர இலை பெயர்களுள் கமுகு, பாக்கு எந்த வகையை சேர்ந்தது? 51 டி கூந்தல். தாவர இலை பெயர்கள் சப்பாத்தி, கள்ளி, தாளை டேஷ் வகையை சார்ந்தது? டி. தமிழ் எண்களின் அறிவும், அதாவது எதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. 4மே கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. க, உ, ஞ, சு, ரு, சு, ஏ, அ, கு, 0. அடுத்தும் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. சொல் மற்றும் இடம்பெற்றுள்ள நூல் சரியானது எது? இந்த பேஜ்ல ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
அதாவது எந்தெந்த சொல் வந்து எந்தெந்த நூல்ல வந்து முதல்ல இடம் பெற்றிருந்துச்சு அந்த அந்த மாதிரி வந்து குடுத்துருப்பாங்க. அதுல வந்து நம்ம எப்படி படிச்சுக்கலாம்னா, முதல்ல அந்த நூலெல்லாம் எடுத்துட்டு, அதுல வந்து என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மொத்தமா எழுதி படிச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதுல வந்து குறுந்தொகையில வந்து அனிமல்ஸோட பேர் எல்லாமே வரும். முதலை, பாம்பு, மீன், சேய் அந்த மாரி வரும். ஸோ நம்ம குறுந்தொகைனாலே அனிமல்ஸோட நேம் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நற்றிணை, உழவருங்க வார்த்தை வந்து நற்றிணை அப்படிங்கிற நூல்ல வந்து வந்திருக்கும். ஸோ இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உழவர் நல்ல திணைய தான் விளைவிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் வச்சு நம்ம இந்த நூலெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி மொத்தமா ஞாபகம் வச்சுட்டோம்னா, நம்ம கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். அப்புறம் வெல்லம் வந்து பதிற்று பத்து. வெள்ளத்துல போனோம்னா நெறைய பத்து பத்தா வரும். பதிற்று பத்து. ஸோ இந்த மாரி நம்ம நூலுக்கு ஷார்ட்கட் வச்சுட்டோம்னா, எல்லாமே வந்து நம்ம மனப்பாடம் பண்றது கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை இம்மூன்றிலும் உள்ள சொல் ஆப்ஷன் ஏ உலகம். பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்றுப்படை. அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பொதுவா எல்லா அரசு அலுவலகங்களையும் திருக்குறள் புக் வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். பி. எண்கள். தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடது பிளஸ் புறம். சீரழமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தீர்மை பிளஸ் சிலமை. சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் அப்பமே நிறைய சொன்னோம். மாக்கு என்ன மீனிங் அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மென்மை, வயல், வண்டு. ஸோ ஆப்ஷன் சி. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானது எது? என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் டி. ரெண்டுமே அந்த கரெக்ட் தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியம் எனும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். அடுத்த 68வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுக்களுள் தவறானது எது? இல்ல 2 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஆழ அமைக்கணும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என கூறியவர் ஆப்ஷன் பி ஔவையார். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். இதுல வந்து 3 பாடல் வரிசையா கொடுத்துருப்பாங்க. அது யாரால எழுதுனாங்கன்னு கேட்டிருப்பாங்க. புக்குக்கு இடையில கொடுத்துருக்க லைன்ஸையுமே நம்ம எல்லாமே நல்லா வாசிக்கணும். சில வார்த்தை ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஊடையில சில இது மட்டும் போல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. திடீர்னு ஏதாவது லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி லைனையுமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்ல ஒரு அண்டர்லைனாவது பண்ணி வச்சுக்கணும். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கார்நாற்பது. நெடுவல்லூசி நெடுவசி பரந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து. கோட்சுரா எழுந்தன சுருங்கிய நரவின் முடிமுதல் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் டி நற்றிணை. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி டேஷ் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது பதிற்று பத்து. சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி டேஷ் எனும் நூலில் காணப்படுகிறது சி பதிற்று பத்து. கீழ்கண்ட கூற்றுகள் சரியானது எது? ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் 2 1 2. இந்த தேர்ட் ஆப்ஷன்ல என்ன தப்பு அப்படின்னா வந்து திருவள்ளுவர் மாலை ஏற்றினது கபிலர். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி திருவள்ளுவர் மாலை. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. டேஷ் என்பது கால அளவை கொடுக்கிறது ஆப்ஷன் சி மாத்திரை. மெய்யெழுத்துக்குன்னா அரை மாத்திரை, நெடில்னா 2, குறில்னா 1 அந்த மாதிரி ஒவ்வொரு கால அளவு சொல்றது. கீழ்கண்ட கூற்றுகள் சரியானது எது? இதுல வந்து 2 ஆப்ஷனுமே தப்பு தான். குறில் எழுத்துக்கு வந்து 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு தான் அரை மாத்திரை. ஸோ ஆப்ஷன் டி. மெய்யெழுத்துக்கள் ஒழுக்கியும் கால அளவு ஆப்ஷன் டி அரை மாத்திரை. கபிலர் என்ற பெயரின் மாத்திரை அளவை கண்டறிக ஆப்ஷன் சி. க, பி, ல மூணுத்துக்கும் ஒவ்வொரு மாத்திரை, இருக்கு அரை மாத்திரை. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் ஆப்ஷன் ஏ. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் ஆப்ஷன் ஏ. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல் ஆப்ஷன் டி. ரெண்டுமே. ரெண்டுக்குமே வந்து 2 மாத்திரை,
அந்த மெய் எழுத்துக்கு ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். ஸோ எல்லாத்துக்குமே 2 1/2 மாத்திரை. பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது. சுருங்கச் சொல்வது. கலைச்சொல் அறிவோம். எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஆப்ஷன் டி மட்டும் தான் கரெக்ட். பழஞ்சொல்லினா கிளாக் வைஸ், இடஞ்சொல்லினா ஆன்டி கிளாக் வைஸ், இணையம்னா இன்டர்நெட். அடுத்து கலைச்சொல் அறிவோம். எது தவறானது? ஆப்ஷன் சி. புலனம்னா வாட்ஸ்அப். உடல் ஆரோக்கியமே டேஷ் அடிப்படை. உடல் ஆரோக்கியமே டேஷுக்கு அடிப்படை, உழைப்புக்கு அடிப்படை. பித்தெழுதுக பாகற்காய். ஆப்ஷன் ஏ பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். இப்போ வந்து நம்ம இயல் 1ல வந்து 90 கொஸ்டின் கிட்ட பார்த்துருக்கோம். இது வந்து நீங்கள் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணி பார்த்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் படிக்கலை அப்படின்னாலுமே இந்த வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து இயல் 1 ஃபுல்லாமே வந்து கவர் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் இதே மாதிரி வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள்.